அதெல்லாம் ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம் கூட எங்கள் அப்பா எல்லாம் பண்ணுவார். கைராக எல்லா வேலையும் அவர் பண்ணிட்டு இருப்பார். காலையில் எந்திரிச்சேன்னா டீ கூட குடிக்க மாட்டாங்க நிஜமா. யார்கிட்டயாவது போயிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தால் டீ குடிப்பேன். ஓ அப்படியா? ரொம்ப இதாக தீவிரமாக கூட இருந்தேன்னு சொல்லுவேன். ஒரு பேனா வச்சுருப்பேன். சரி. இந்த முடியை எடுத்துகிட்டு காலில் இருக்கிற ஒரு முடியை எடுத்துகிட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு கடவுள் இருக்கிறது உண்மைன்னா இந்த முடியை பிடிங்கிட்டு போக சொல்லு. எத்தனை நாள் டைம்? 10 வருஷமாக எனக்கு வந்து அடுக்கு தும்மல்னு சொல்லுவாங்க. தும்மல்னா 20 தும்மல், 25 தும்மல், 30 தும்மல் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நாத்தியவாதத்தில் இருக்கேனா? அதெல்லாம் கடவுள் இல்லைங்கிறது நான் பல மேடையரை நான் பேசியிருக்கேன். கடவுளே இல்லை, எல்லாம் இல்லைன்னு சொல்லி. அப்படிங்கிறப்ப அது கடவுள். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நீ ஏசு தான் கடவுள்னா எனக்கு கல்யாணத்துக்கு போகிறதுல எனக்கு பால் குக்கரை எனக்கு கையில் வாங்கி கொடு, எனக்கு பால் குக்கர் வாங்க காசு கொடுன்னு கேட்டேன். காசு கிடைக்கல. இப்போ நான் கல்யாணத்துக்கு போயிட்டேன். இப்போ நீ இல்லை தானே அப்படின்ட்டு போகிறேன். சர்ச்சுக்கெலாம் போகக்கூடாது, நீங்கள் இயேசுவை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப பிரச்சனை தீவிரமாயிருச்சு. அப்புறம் வந்து ஒரே ஒரு வார்த்தை, எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் அங்கே போனால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்ட்டார். என் கையிலையும் காசு இல்லை. நானும் புது ட்ரெஸ் எடுக்கலை, இவங்களும் புது ட்ரெஸ் எடுக்கலை. அப்புறம் டீ தரல, காஃபி தரல, ஃபோட்டோ எடுக்கல, வீடியோ எடுக்கல, ஷாமியான பந்தல் போடலை, சேர் போடலை, கீழே உட்காரத்து கூட பாய் போடலை. சரி. வெயிலில் மொட்டை மாடியில் கல்யாணம் நடக்குது. ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் ஒன்லி யூடியூப் பிளாட்ஃபார்மில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இப்போ புதுசாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவை அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அழகாக நான் ஸ்டாப்பாக கேட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அதே போல் வாட்ஸ்அப் சேனல். ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் நிறைய ஃபோட்டோஸ், பைபிள் வேர்ட்ஸ், நிறைய ஷார்ட்ஸ், வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ யூடியூப்பில் வரக்கூடிய நிறைய மிஸ் பண்ண இதெல்லாம் வந்து இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்போம். அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஒவ்வொரு வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கமெண்டை பின் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஃபாலோ. சர்வதேச தமிழ் போதகர்களுடைய பிள்ளைகள் மாநாடு, இன்டர்நேஷ்னல் தமிழ் பாஸ்டர்ஸ் சில்ட்ரன் கான்ஃபரன்ஸ், எல்லா தேசங்களில் இருந்தும் தமிழ் பாஸ்டர்களுடைய பிள்ளைகள் ஒன்று சேருகிறார்கள் மலேசியாவில். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 2026 இது நடக்க போகிறது. ஒரு பெரிதான ஆழமான முக்கியமான சத்தியங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையே மறுரூபமாக போகிறது. அவங்க ஊழியமும் மறுரூபமாக போகிறது. அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம் எல்லாமே மாற்றமடைய போகிறது. இந்த மாற்றத்துக்கு நீங்கள் தயாரா? உடனே பதிவு பண்ணுங்கள். கீழே உள்ள எண்ணுக்கு தொடர்ந்து. பிரேஸ்லா பெஸ்ட். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்களா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி உங்களுடைய நேர்காணலுக்காக. நன்றி. முசிறி ஏரியாவில் ரொம்ப ஆச்சரியம், இத்தனை வருஷம் நீங்கள் கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஊழியம் பண்ணுறீங்க. பெரிய ஒரு இதை ஏற்படுத்தியிருக்கீங்க இல்லையா? கிட்டத்தட்ட புறஜாதி மக்கள் நிறைய பேருக்கு 10 லட்சம் பேர்கிட்ட வேண்டி ரீச் பண்ணியிருக்கீங்க, ஆர்டர் கொண்டு போயிருக்கீங்க. அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப இதாக இருக்குது. பட்டு எனக்கு ரொம்ப யோசனை, எப்படி இவ்வளோ நாள் மறைமுகமாக எப்படி இருந்தீங்க, வெளியே தெரியாமல் ஏரியா சரௌண்டிங்கில் தெரியுங்க யோசிச்சுட்டு இருந்தோம். பட் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ஸோ உங்களை எங்கள் ஈடன் டிவியில் கொண்டு போகிறது எங்களுடைய பிளெஸ்ஸிங்காக கருதுகிறோம் நாங்கள். ஸோ உங்களுடைய சின்ன வயசுலேருந்து நான் அப்படியே சொல்லுங்கள் ஆரம்பிக்கலான் இருக்கேன். அடுத்து நிறைய முக்கியமான டாபிக்ஸ்லாம் நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பிறந்து வளர்ந்ததில் எப்படி கிறிஸ்தவ தெரிஞ்ச குடும்பமாக நீங்கள் சொல்லுங்கள்? இல்லைங்க, நான் பக்கா ஹிந்து குடும்பம்னு சொல்லலாம். ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஓகே ஓகே. அந்த மாதிரி எங்கள் அப்பா எப்படின்னா தொண்ணூறுக்கும் ஜோசியம், ஜாதகம் இந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவங்க. அந்த அப்படியே தான் என்னையும் வளர்த்தாரு. அப்படியே தான் என்னையும் வளர்த்தாங்க. பாக்கெட்லேயே ஒரு இது தூக்கி போட்டு அலைஞ்சிட்டே இருப்போம். பஞ்சபட்சி சாஸ்திரம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிறந்த நட்சத்திரத்துக்கும் ஒரு பறவை இருக்குது. அந்த அதில் வச்சு நீங்கள் எப்படி பேசணும், எந்த நேரத்தில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது முதற்கொண்டு எங்கள் அப்பா எனக்கு சொல்லி தருவார். எல்லாமே அவருக்கு. ஆமாம், ஜாதகம், ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் முதற்கொண்டு எங்கள் அப்பா எல்லாம் பண்ணுவார். கைராக எல்லா வேலையும் அவர் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் குடும்பம் யாரும் ரட்சிக்கப்படலைங்க. ஆனால் நீங்கள் சொந்த ஊர் முசிறி கிடையாது? சொந்த ஊர் சேலம். சேலத்தில்? சேலம், சொந்த ஊர் சேலம். கூட பிறந்ததெல்லாம் உங்களுக்கு? கூட பிறந்தவங்க எனக்கு 4 அக்கா, ஒரு அண்ணன். ஓ சூப்பர். ஸோ உங்கள் சின்ன வயசுல இப்படி தான் வளர்க்கப்பட்டீங்க நீங்கள்? ஆமாங்க. +2 வரைக்கும் வந்தோடனே எங்கள் அக்கா வந்து
ஒரு ஏத்திஸ்ட்டை வந்து நாத்திகவாதி வந்து கல்யாணம் பண்ணாங்க, லவ் பண்ணி. சரி சரி. அவர் வந்த உடனே கடவுள் இல்லைன்னு சொல்லி அவர் எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஓ, உங்கள்கிட்ட பேசுகிறாரு. ஓகே. அவருடைய தாட்ஸ்லாம் கொண்டு போனார். நான் ரொம்ப மீட்டிங்ஸ் போன மாதிரி நாவல் அதுலேயும். ஆனால் இவர் பேசுவார். அப்புறமே அதுக்கப்புறம் அதை நான் கேட்டுட்டு அதையும் 1 வருஷம் 2 வருஷம் இதாக ஓடிச்சு. ஓ, அப்படியா? நாத்திகத்தில் இருந்தீங்க? ஆமாம். அது நாத்திகத்தில் நாத்திகமாக மாறுறதுக்கு அவ்வளோ ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7 இயர்ஸ் நான் ஏத்திஸ்டாக தான். நான் எம்எஸ்சி நான் ரசிக்கப்படுற வரைக்கும் நான் காலையில் எந்திரிச்சேன்னா டீ கூட குடிக்க மாட்டேங்க, நிஜமா. யார்கிட்டயாவது போயிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தால் டீ குடிப்பேன். ஓ, அப்படியா? கண்டிப்பாக. எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் படிக்கிற வரைக்கும் நான் நாத்திகவாதியாக தான் இருக்கிறேன். சரி 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 சரி. அப்புறம் எம்எஸ்சி செகண்ட் இயரில் தான் நான் நாத்திகவாதினா நீ எந்த அளவுக்கு நாத்திகவாதினா டெய்லி போய் ஒருத்தர் கடவுளை சொல்லுவீங்களா? காலைல எந்திரிச்சு கடவுள் இல்லைன்னு சொல்லாமல் வீட்டுக்கு வந்து நான் தான் டீ கூட குடிக்க மாட்டேன். அதை சொல்லிட்டு வந்தால் தான் குடிப்பேன். அந்த அளவுக்கு இருந்துருக்கீங்க. ஓகே. ஆமாம். அப்போ நிறைய பேர் கூட ஆர்கியூமெண்ட்லாம் நடக்கும்ல? கண்டிப்பாக கண்டிப்பாக. அன்னைக்கு எனக்கு இருந்த நாலேஜுக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லுவேன். சரி 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 சரி. ரொம்ப இதாக தீவிரமாக கூட இருந்தாலும் சொல்லுவேன். ஒரு பேனா வச்சுருப்பேன். சரி. இந்த முடியை எடுத்துகிட்டு காலில் இருக்கிற ஒரு முடியை எடுத்துகிட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு கடவுள் இருக்கிறது உண்மைன்னா இந்த முடியை பிடிங்கிட்டு போக சொல்லு, எத்தனை நாள் டைம் வேணும், இதை பிடுங்காத சாமி எனக்கு எதுக்கு அப்படிமே. சும்மா அப்படி அந்த மாதிரி எவ்வளோ வேணால் இன்னும் நிறையா பண்ணியிருக்காங்கய்யா. இதே முசிறி ஊரில் சொல்லக்கூடாது, நான் எந்த கோயில் போகாத கோயில் இல்லைன்னா அதை துப்புறது, எச்சி துப்புறது, செய்யாத வேலைலாம் செய்கிறது, எட்டி உதைக்கிறது. அந்த ஊரோட திச்சிக்கு ஊர் வெளியில் ஒரு கோயில் இருக்கும், அந்த சிலையை வந்து திச்சியில் தள்ளிவிட்டு வந்துடுவேன். எட்டி உதைச்சி எட்டி உதைப்பேன், காரி துப்புவேன், எல்லா தப்பும் பண்ணுவேன். பண்ணிட்டு நீ இருக்கிறது உண்மைன்னா நான் உதச்ச கால் போயிட்டோம், நான் இழுத்துக்கிட்டே நான் சாமி இருக்குன்னு சொல்கிறேன். அடித்த கையை வேலை செய்யாமல் போட்டோம், நான் சாமி இருக்குன்னு சொல்கிறேன். துப்புன வாய் ஊமையாக போயிட்டோம், நான் எழுதியாவது காமிக்கிறேன் நான் சாமி இருக்குன்னு. ஆனால் நீ இருக்கிறியா இல்லையான்னு எனக்கு தெரியணும். நீ இல்லாதான் நான் கும்பிடணுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வளாய் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி என்ன மாற்றம் நடந்துச்சு உங்களுக்கு? மாற்றங்கள் அப்படின்னா ரொம்ப பெரிய மாற்றம் கொண்டு இல்லை. என் கூட வந்த ட்ரெயின்மேட் ஒரு தம்பியை வந்து இவர் தான் கடவுள், இவர் தான் கடவுள். நான் கடவுளே இல்லாமல் நீ இவர் தான் கடவுளுங்கிறியாப்பா. நான் கடவுளே இல்லைங்கிறேன், இவர் தான் கடவுள், இவர் தான் கடவுள். என் முதல்ல கடவுள் இருக்குன்னு நம்பவே, ஏன் அப்புறம் அவர் கடவுளாக இருக்கான் நான் வரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். சரி 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 சரி. அவர் கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே அவர் என்கிட்ட சும்மா டெய்லி கூட்டிகிட்டு போய்டும். அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு 1 ஹவர் ஆண்டவர் பற்றி தான் பேசிட்டே இருப்படி, பொதுவாக ஜென்ரலாக பேசிகிட்டே இருப்பேன். அப்படி இப்போ பேசிட்டு ஆண்டவர் வந்துடுவாரோ அப்படியே. பட் ஆண்டவர் பற்றி தான் நான் ஆண்டருக்குள்ளே வரலானா, ஆனால் 1 இயராக நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் பற்றி ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். சரி சரி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன காரியங்கள் வரும்பொழுதெல்லாம் ஒரு நாள் நான் கேட்குறேன், எனக்கு கடவுளாக இருந்தால் இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், கடவுள் இருக்கிறது உண்மைன்னா இப்படி நடக்கணும், கடவுள்னா தப்பு பண்ண மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், திருட மாட்டார். இந்த மாதிரி நானாக ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கேன். அப்படி ஒருத்தர் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஒரு ஃப்ரேம் வச்சுருந்தேன். அப்போ அந்த இதுக்குள்ளே நான் போகும்பொழுதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அவர் அந்த 1 இயராக ஆண்டவர் பற்றி சொன்னதுக்கு பிறகு எனக்கு சின்ன சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. சில ஜாமா காண போகிறது, தேடி தேடி பார்க்குறது கிடைக்காது. சரி, நீங்கள் கடவுளாக இருக்கிறது உண்மைன்னா எனக்கு 1 ஹவரில் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த 1 ஹவரில் கிடைச்சிரும். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இல்லை, இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. செக் பண்ணிடுறீங்க ஆண்டவரை? ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. முதல் கடவுளே இருக்கிறான்னு தான் முதல் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஆமாம். என்னென்ன இப்படி இது மாதிரி என்னென்ன செக் பண்ணீங்க? ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? இது கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது. ஒரு தேட்டருக்கு போயிட்டு வரும்போது என் கையில் இந்த பணம் கீழே விழுந்துருச்சு. சரி. நைட் ஃபஸ்ட் ஷோ முடிச்சுட்டு வரும்போது மணி நைட் 9:30 இருக்கும். வெறும் 2 ரூபா கீழே விழுந்துருச்சு. எனக்கு அது மனசே கேட்கல. 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து வரேன். சரி, கிடைக்கல. மறுபடியும் சைக்கிள் எடுத்துகிட்டு வரேன். எப்படியாவது எனக்கு பணமே முக்கியம் இல்லை, நான் எனக்கு இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டேன். இவன் கடவுள் போட்டு உயிர் எடுத்துக்கிட்டே இருக்கிறானே, ஒரு சந்தர்ப்பத்தை கொடு ஆண்டவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுனே கேட்டுகிட்டே இருப்பார் என் ஃப்ரெண்டு. ஆனால் நான் வந்து நீ கடவுள் இருக்கிறது உண்மைன்னா எனக்கு 2000 வேணாம், 1000 வேணாம், நான் தொலைச்ச அதே 2 ரூபா நோட்டு வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். அதே 2 ரூபா நோட்டு எனக்கு கையில் கிடச்சி. அது என்னது தான் நான் தான் மடித்து வச்சது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன ஷாக் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு சினிமா தேட்டருக்கு போவேன். போன உடனே கடவுள் இருக்கிறது உண்மைன்னா எனக்கு சினிமா பார்க்க கூடாதானே. தேட்டரில் ஜென்ரேட்டரு கரண்ட்டும் போய் ஜென்ரேட்டர்னு இன்னும் உலகத்தில் ஒரு ஷோ நின்னது பார்த்துருக்கீங்களா? என் லைஃப்பில் நடந்துச்சு. இப்படி சொன்னதுனால. ஆமாம். அப்புறம் ரொம்ப ஷாக்காக இருப்பீங்களே. ஆமாம் ஆமாம். எனக்கு நான் ஒரு அசைவு தானே. எங்கள் ஜென்ரேட்டரும் ஃபெயிலியர் ஆகி கரண்ட்டும் ஃபெயிலியர் ஆகி ஒரு ஷோவில் வந்து அத்தனை பேருக்குமே காசு ரிட்டர்ன் பண்ணி அமிச்சான்னா அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன்.
படமே ஓடல அன்னைக்கு. மறுபடியும் அடுத்த வாரம் படம் அதே தேட்டருக்கு அதே படத்துக்கு போகிறேன் நான். அப்போ நான் சொன்னேன், என்னால் இவ்வளோ பேர் படமாக்காம போகக்கூடாது, என்னை மட்டும் தடுத்து நிறுத்து அப்படின்ட்டு போகிறேன். அங்கே போனால் எங்கள் அண்ணன் வந்துட்டு அப்பா வந்துருக்கிறவங்க கூட்டிகிட்டு சொன்னால் கூட்டிகிட்டே போயிட்டார். இப்போ இதுவுமே எனக்கு ஷாக் தானுங்க. இது வந்து இந்த கான்வர்சேஷன் யாருக்குமே தெரியாது, இது எனக்கும் கடவுளுக்கு மட்டும் உள்ள கான்வர்சேஷன். ஒரு நாள் எம்எஸ்சி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது இப்படி உட்காந்துட்டு இருக்குங்க வீட்டுக்கு வெளியே. வீட்டுக்கு வெளியே படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தலைவலிக்குது. அப்படிங்கிறது தலைவலிக்குது. நான் உடனே யோசிக்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் தப்பு அப்போயே எனக்கு ஆண்டவர்னே என்னன்னு தெரியாதப்பே நான் தப்பு பண்ண தானே எனக்கு பிரச்சனை வரணும். சரி, இப்போ எனக்கு நான் செஞ்சது என்ன தப்புன்னு காட்டு எனக்கு அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். எனக்கு சினிமா ஓடுற மாதிரி ஓடுது. ஓடினோடனே ஒரு தப்பு ஞாபகத்துக்கு வருது. சரி, இந்த தப்புனால தான் அந்த தலைவலின்னா அதுவும் நீ தான் கொடுக்குறதா இருந்தா இப்போ நான் அந்த தப்பை நிமிடம் செய்யலைன்னு நான் சொல்கிறேன், எனக்கு இப்போ அந்த தலைவலி போகணும் அப்படிங்கிறேன். நம்ம டிராம்பரின் நடிப்புல அந்த மாதிரி என் தலையிலேருந்து விழுந்துச்சு ஒரு இது. அப்போ தான் தலைவலி வந்துச்சு. சரி, நான் அப்படி சொன்ன உடனே என் தலையை விட்டு அந்த டிராம்பரின் போன மாதிரி படிச்சு டக்குன்னு அப்படி ரிலீஃப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்துருக்கு, 1-2லாம் இல்லை. நான் என்ன கேட்டாலும் வண்டி அங்கே நிற்கணும்னு கேட்டால் நின்றும். நீங்கள் கடவுளாக வந்து இதெல்லாம் செஞ்சு நடந்துகிட்டே இருந்துச்சு அந்த மாதிரி. நான் அந்த நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்களா? கடவுள் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது கடவுள் தான் ட்ரை பண்ணேன். கடவுள் மதம் இருக்கிறாரா அப்படிங்கிற ஆமாம் இருக்கிறாண்ணா. சூப்பர் நேச்சர்லாம் நமக்கு சூப்பர் நேச்சர்லாம் வரணும் இல்லை. ஓரளவுக்கு எப்போ கன்ஃபர்மேஷன் பண்ணீங்க? அது எவ்வளோ நாளில் கடவுளுக்கு அப்புறம் இங்கே அதுக்கப்புறம் நான் ஆர்டருக்குள்ளே வந்ததுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 10 வருஷமாக மூலவியாதி இருந்துச்சு. சரி, 10 வருஷமாக எனக்கு வந்து அடுக்கு தும்மல்னு சொல்லுவாங்க. தும்மல்னா 20 தும்மல், 25 தும்மல், 30 தும்மல் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். சரி 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 கண்டினியூ. ஆனால் என்ன தமாசுனா, நான் ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு எனக்கு சுகமாக நான் கேட்கல. எனக்கு அதுக்கப்புறம் மெதுவாக இந்த கடவுள்லாம் யாருன்னு தெரிஞ்ச பிறகு நான் ஏற்கனவே நாத்திகவாதத்தில் இருக்கேனா, அதெல்லாம் கடவுள் இல்லைங்கிறது நான் பல மேடையரை நான் பேசியிருக்கேன். கடவுளே இல்லை, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி. அப்படிங்கிறப்ப அது கடவுளுக்குரிய நான் கடவுள் இருக்கிறான்னு தெரிஞ்சு நான் அந்த இடத்துக்கு போவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் இவர் தான் கடவுளாங்கிற ஆராய்ச்சியில் நான் மெதுவாக இறங்க ஆரம்பித்தேன். நான் ஆராய்ச்சியில் தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு வியாதியுமே என்னை விட்டு போயிடுச்சு. 10 வருஷமாக இருந்தது, எந்த மெடிசனுக்கு சாப்பிட்டும் சரியாகாமல் இருந்தது. பாத்ரூம் போயிட்டு நான் அழுகாமல் வந்தது எனக்கு ஞாபகமே இல்லை. என் கண்ணில் அப்படியே லிட்டரலாக தண்ணி ஊற்றிட்டு தான் வரும் இந்த பைல்ஸ் வியாதினால. இங்கே ஆண்டர்கிட்ட நான் அப்படி இருந்தால் நீங்கள் ஒரே இது சுகமாயிடுச்சா? அது சொல்ல முன்னே அந்த ஆமாங்க, இவர்கிட்ட பேசிக்கிட்டு இவர் சத்தியம் என் கூட ஃப்ரெண்டு சத்தியம் சொல்லிட்டே இருக்கிற பார்த்தீங்களா? சரி, நான் அப்படியே கடவுள் இருக்கிறாரா இல்லைன்னு கேட்டுகிட்டே இருக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த டயத்துலேயே அதெல்லாம் போகுது. அந்த வியாதியெல்லாம் போனோடனே நான் இவர் தான் ஆண்டவர்னு தெரிஞ்சுட்டு தான் மனசுக்குள்ள இருந்துட்டு வெளியே சொல்லாமலே இருக்கிறேன். இப்போ இவர்கிட்டையும் நான் டெஸ்ட் வைக்கும்போது இந்த கடவுளாக இருக்கிறதா இருந்தால் சரியாக போயிட்டோன்னு கூட நான் கேட்ட மாதிரி நாவே இல்லை. ஆனால் அவன் சொல்லுவான், எந்த பிரச்சனாலும் ஆண்டவர் சோகப்படுத்துவார், சோகப்படுத்துவார் அவன் சொல்லிகிட்டே இருந்தேன் ஃப்ரெண்டு. அப்புறம் அதுவும் எனக்கு அப்படியே சரியாயிடுச்சு. அந்த கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. கண்டிப்பாக, ஆமாம், கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுங்க. அப்போ எப்படி நீங்கள் ஆண்டவர் தான் ஜீசஸ்ன்னு இது ஒன்றால் ஊர்ஜிதப்படுத்துனீங்களா? அந்த இதே போல தாங்க, இதே போல் சில காரணம் இதே கேள்வி தான் திரும்பி ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் நான் கேட்பேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டுங்களா? நிறையா இருக்குது. ஒன்று சொல்லுங்கள். என் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு கல்யாணம். சரி, நான் எங்கள் அம்மாட்ட கிஃப்ட் வைக்கிறதுக்கு கேட்குறேன். எங்கள் வீட்டிலாம் காசு தர மாட்டாங்க, நான் படிச்சுட்டு தான் எடுக்கிறேன், அதனால் காசு தர மாட்டாங்க. அவ்வளோலாம் இல்லை, இவ்வளோதான் இல்லை அப்படின்னாங்க. எனக்கே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, ஒரு கிஃப்ட்டு கூட கொடுக்க முடியலையே. அப்போ வந்து பால் குக்கர்னு சொல்லிட்டு விசில் அடிக்கிற குக்கர் இருக்கும். ஆமாம், அப்போ 25 ரூபா 50 ரூபா இருக்காது. அது வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா எனக்கு காசு பத்தலை. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நீ ஏசு தான் கடவுள்னா எனக்கு கல்யாணத்துக்கு போகிறதுல எனக்கு பால் குக்கர் எனக்கு கையில் வாங்கி கொடு, எனக்கு பால் குக்கர் வாங்க காசு கொடுன்னு கேட்டேன். காசு கிடைக்கல. இப்போ நான் கல்யாணத்துக்கு போயிட்டேன். இப்போ நீ இல்லை தானே அப்படின்ட்டு போகிறேன். அங்கே என் ஃப்ரெண்டு வந்து என்ன செய்கிறான், ஒடியாந்தான். இன்னொரு ஃப்ரெண்டு ஒடியாந்து மொய் வச்சிட்டியான்னு கேட்டான். இன்னும் வைக்கல அப்படின்னு. நல்ல வேலை, இதுக்கு வந்து நீ வச்சுக்கோ. நான் வந்து குக்கர் சாப்பாடு குக்கர் வாங்கிட்டேன்னா எங்கள் அம்மா அப்பா லூசு தனமாக பால் குக்கர் வாங்கி வச்சிருக்குது, இதை நான் வைக்கக்கூடாது, இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு என் கையில் பால் குக்கர் கொடுத்துட்டு போயிட்டான். அது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நடந்திருக்கு அந்த மாதிரி. பட் ஆனால் நீங்கள் அதை என்ன யோசிக்கிறீங்க? என்ன எல்லாருக்கும் நடக்கும். அப்போ நான் சேலஞ்சு பண்ணது வந்து ஆண்டவர்கிட்ட தான், ஜீசஸ் தான் சேலஞ்சு பண்ணுறேன். நம்மளா ஆமாம், நீங்கள் இருக்கிறது உண்மைனா இது செய்யுங்க, நீங்கள் இருக்கிறது உண்மைனா எனக்கு இது நடக்கணும். இப்போ ஃபுல்லாக முழுமையாக ஏற்றுக்கிட்டீங்க அந்த ஆண்டவர் இருக்காரு, அவர் தான் ஆண்டவர். எம்எஸ்சி முடிக்கிறதுக்குள்ள நான் ஏற்றுக்கிட்டேங்க. ஃபுல்லாக ஒரு 1 இயர்
1 இயர் ஸ்ட்ரகிள் பண்ணேன். சரி. அப்புறம் அந்த 1 இயருக்குள்ள நான் 86ல் எம்எஸ்சி முடித்த உடனே நான் ஞானஸ்தானத்துக்குள்ளே போயிட்டேன். ஓ ஞானஸ்தானம் எந்த சர்ச்சு போனீங்க? சீலவம் அப்படின்னு ஒரு பெண்டிகாஸ் சர்ச் இருக்கு. சரி சரி. அந்த ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து அந்த சர்ச்சை சேர்ந்தவர், அதனால் அவர் அந்த சர்ச்சு போயிட்டு இருந்தீங்களா? போயிட்டு அப்படியே அதுவும் 1 இயர் கழிச்சு இவர் தான் கடவுள்னு தெரிஞ்ச பிறகு இவர் என்னை கூட்டிகிட்டு போகிறார். அது வரைக்கும் போகல. அப்புறம் எனக்குள்ள அந்த மூமெண்ட்ஸில் இந்த மாதிரிலாம் நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்த உடனே சரின்னு சொல்லிட்டு இன்சிடென்ட் வந்தோடனே சரி நம்ம மெதுவாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்க. ஆனால் உங்களுக்கு நடந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்கிறது இல்லைல்ல? இப்போ யாராவது ஒவ்வொருத்தர் கர்த்தர் உங்களுக்கு விசேஷமாக அவங்கள அழைக்கணுமேன்னு சொல்லி இது நடந்திருக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இல்லை எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் இல்லைங்க. அப்புறமே நான் சீலவாமுக்கு போயிட்டு இருந்தேங்க. சரி சரி சரி. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஒரு சிபிஎம்லேருந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார். சரி. ஆனால் நீங்கள் ஆனால் உங்களுக்கு உள்ளே வந்தோடனே தெரியுமா இவ்வளோ பிரிவுகள் இருக்குது சபையில்? அதில் கண்டிப்பாக தெரியாது. சீலவாங்க இருக்கிற வரைக்கும் நான் ஒன்றுமே தெரியாது. சரி சரி. குழந்தை மாதிரி அப்படியே இருக்கிறேன். எங்கள் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? நான் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி சரி சரி. பைபிள் அப்போல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பைபிள்லாம் வாசிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ எப்படி அப்புறம் சிபிஎம் எப்படி டைவர்ட் ஆகி? அப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சிபிஎம்க்கு போயிட்டு இருந்ததுனால சரி 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 சிபிஎம்குள்ளே நீங்கள் வாங்க, இதெல்லாம் சத்தியம் கிடையாது அப்படி இப்படின்னு அவரே என்னை கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணுவோம். சரி. நான் அப்படின்னு அங்கே போனேன். எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வீட்டில் எப்படி என்ன சொன்னாங்க? எங்கள் வீட்டிலலாம் தண்ணி கூட இன்னொரு சின்ன கேஸ்ட் வந்துட்டாங்கன்னா கேஸ்ட் மாதிரி தண்ணி கொடுத்தா கூட என்னை வீட்டில் ஏற்ற மாட்டாங்க. அதனால இது வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. தெரியாது அவன் மாறினது நீங்கள் தெரியாது. நீங்கள் மாறினது நான் மாறினதே சொல்லலை. இன்னும் சொல்லப்போனால் நான் ஞானஸ்தானம் எடுத்து 2 வருஷம் எங்கள் அக்கா வீட்டில் ஃபேமிலி யார்ட்டையுமே சொல்லவே இல்லை. சரி. ஆனால் நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் வீட்டுக்கு தெரியாது. ரகசியமாக தான் போயிட்டு இருந்தேன். எனக்கே வெக்கம். நான் போய் இத்தனை நாளாக சாமி இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்போ இயேசு தான் சாமின்னு சொல்கிறதுக்கு எனக்கே வெக்கம். ஓகே. ஆனால் இதில் சிபிஎம் போனால் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கணும். எப்படி வீட்டுக்கு போவீங்க? வீட்டுக்கு இல்லைங்க, நான் பிலிவராக இருக்கிறதுனால நான் அப்போல்லாம் இது பார்ப்பல. அந்த இடத்துல எடுத்தோன்னே ஒயிட் அண்ட் ஒயிட் நார்மலாக அப்படி நார்மலாக தான் போயிட்டேன். அப்படி வந்து சரி 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 சரி. ஓகே. அப்புறம் எப்போ வீட்டில் கண்டுபிடிக்கிறாங்க? 3 இயர்ஸ் கழிச்சு நான் சொல்லிட்டேன். அப்புறம் நான் வேறு வழி இல்லை. எங்கள் மேரேஜெல்லாம் எங்கள் அக்காக்கெல்லாம் மேரேஜ் நடக்குது. எல்லாமே சண்டே. ஒரு சண்டே கூட நான் தான் முறைப்படி மெட்டி போடணும். மெட்டி போகிற வரைக்கும் இருப்பேன். எனக்கு 8:50 ஆச்சு 9 மணிக்கு ஆறாதுன்னா 8 மணிக்கு கிளம்பிடுவேன். எங்கடா காணாமாங்க. நான் வரவே மாட்டேன். திட்டுவாங்க. அதனால வெறுப்பு. என் மேலே வெறுப்பு இல்லை, சாமி மேலே தான் வெறுப்பு. அப்படியே எல்லா கல்யாணத்துக்கும் போகவே இல்லை. எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு எங்கள் அக்காக்குங்கெல்லாம். கல்யாணத்துக்கே நான் போகாமல் ஆராதனைக்கு வந்துட்டேன். அதனால் அவங்களுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை, அப்போ நீ சர்ச்சுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு. என்னாச்சு வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டிலலாம் எதிர்ப்பு தாங்க. ஆனால் நம்ம வந்து நான் தான் காலேஜ் எம்எஸ்சிலாம் தாண்டி வந்துட்டேன், எம்ஃபில்லாம் படிக்க வந்துட்டேன்ல. அதனால் சரி, கடவுள் இல்லைன்னு சொன்னதான் அவங்களுக்கு தெரியும். நல்லா தெரியும். இப்போ கடவுள் இருக்குது, ஆண்டவர் சொன்னது இன்னும் பெரிய பிரச்சனை. ஆமாம். அப்புறம் என்ன நினச்சி உங்களுக்கு? அப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் நான் சபைக்கு போயிட்டு இருக்கும்போது சிபிஎம்மில் இருக்கும்போதும் எனக்கு அப்போயே அந்த டாக்டர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. எது சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்ததா? ஆமாங்க ஆமாங்க, கேள்வி வரும். எப்படி என்ன மாதிரி பண்ணிட்டு தான் பண்ணணுமா, ஏன் கல்யாணம் பண்ணால் ஊழியம் பண்ணக்கூடாதா, அது எப்படி என்னங்கிற கேள்வி நான் பைபிளை வாசிக்கும் போதே நமக்குள்ள அந்த கேள்வியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. வாசிக்கும் போது இவ்வளோ இதுக்கு முரண்பாராக இருக்குன்னு மாதிரிங்க. ஆமாம். ஓகே ஓகே. அப்போ கேள்வி கேட்டிருப்பீங்களாங்க நிறைய? நான் கேள்வி ப்ராசஸ்க்கெலாம் அவ்வளோ கேட்க மாட்டேன். நான் எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டேன். நான் பைபிள் தான் எனக்கு கேள்வி, ஆண்டவர்கிட்ட தான் கேட்பேன். சரி. இந்த கேள்விக்கு என்ன பில் இதுனா சில அப்படி கேட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஊழியம் செய்யணுங்கிற பாரம் வந்துச்சுங்க. சரி. ஒரு நல்ல பாரம் வந்தோடனே இப்போ என்ன செய்யணும்னு தெரில. இப்போ சிபிஎம்மில் போனால் கல்யாணம் பண்ணாமல் ஊழியம் செய்யணும். எனக்கு அந்த பாயிண்ட் எனக்கு இடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நான் என்னன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறேன். எப்படி ஊழியத்துக்கு போகலாம், எப்படி ஒன்றும் புரியலாமோ. எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மார்த்தாண்டத்தில் ஐபிஎஸ்சில் ஊழியக்காரராக போயிட்டார். இப்போ அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குது, நான் சிபிஎம்முக்கு போல பெரியல என்ன செய்யலான்னு கேட்டேன் அப்படின்னா, சிபிஎம்முக்கு அப்புறம் ஐபிஎஸ்சி தான் பயங்கரமான ஆவிக்குரிய சபை அப்படின்னாரு. சரி. ஸோ சிபிஎம்மில் போக ட்ரை பண்ணீங்களா? சிபிஎம்மில் கல்யாணம் ட்ரை பண்ணல. எனக்கு வந்து கல்யாணம் பண்ணால் ஊழியம் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு கணக்கு அடிச்சுட்டே இருந்துச்சு. ஓ, கல்யாணம் பண்ணிட்டு பண்ணலாங்கிறது உங்களுக்கு? ஆமாம். அங்கே எனக்கு அதில் என்ன வேணாங்க, அங்கே போனால் 10 வருஷம் வச்சு தான் பாஸ்ட் ஆக்குவாங்க, 20 வருஷம் வச்சு தான் பாஸ்ட் ஆக்குவாங்க, நம்மளை பேச விட மாட்டாங்க. எனக்கு அதுவே பெரிய கவலை. நான் பாஸ்டானா பேசணுமே, இவங்க பேச விட மாட்டாங்களே நம்மளன்ட்டு இதுவே ஒரு கவலை. சரி 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 சரி. அங்கே போனால் பேச விட மாட்டாங்க, 20 வருஷம் ஆனாலும் போட்டு பாத்திரம் அதுக்கு தேன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் நேராக மார்த்தாண்டம் நாகர்கோவில் தாண்டி அங்கே போய் ஒரு 3 வருஷம் பைபிள் காலேஜ் படித்தேன். ஐபிஎஸ்சி இந்தியன் 3 வருஷம் அங்கே படிச்சிங்க? ஆமாம். சரி, முடிச்சுட்டு என்ன இதெல்லாம் வீட்டில் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை பண்ணல? பைபிள் காலேஜ் படிக்கிறது போகிறது? வீட்டில் மார்த்தாண்டத்துக்கு போகும்போதுங்கய்யா இந்த காலை கட்டி பிடிச்சி எங்கள் அம்மா அழுகுறாங்க போகாதுன்ட்டு. டே நான் அம்மாடா,
முன்னாடி கூட பிடிக்கல, பின்னாடி வந்து என் காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. ஒளியத்துக்கு போகாத, வேணாண்டா வேணாண்டா வேணாண்டா, இவ்வளோ தூரம் நீ படித்து எதுக்கு இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப கட்சிக்கப்பட்டு 7 வருஷம் ஆச்சு. ஆமாம், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் எனக்கே வந்து பெரிய சோதனை மாதிரி தான் அது எனக்கு. அப்படியே நான் அப்படியே நிற்கிது, அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறேன். ஒரு பெத்த தாய் என் காலில் விழுந்து போவாதேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? சமாதானம். நான் காலை வந்துட்டு சாரிமான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்பி போயிட்டேன், அவ்வளோ. ஸோ இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கீங்கன்னா, இப்போ வீட்டில் ஒரு பேரண்ட்ஸு அம்மாலாம் எதிர்க்கிற அளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு ஏன் இவ்வளோ அன்பு வந்துச்சு அவர் மேலே? இல்லைங்க, பைபிள் உண்மை, கடவுள் இருக்கிறாரு உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னே அப்புறம் பைபிள் உண்மைன்னு தெரியுது. சரி. அப்புறம் சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குன்னு எனக்கு சொல்லி கொடுத்தவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. சரி. அப்போ நரகம் இருக்குன்னு பார்த்துட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல. வீடு குப்பைன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அப்போ நான் வீடை விளக்க மாற்றிட்டு கூட்டணும் தானே. அப்போ ஆண்டவருடைய வேலையை நம்ம செய்யணுங்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன். அவர் அதுக்காக தானே செத்தார் அவர். அப்படிங்கிறப்ப அவருடைய வேலையை நம்ம செய்யணும். ஓகே ஓகே அப்படின்னு அந்த பாரம் வந்துருச்சு. ஸோ அவர் தான் நம்ம ஊழி அழைச்சாரா இல்லை நீங்களே செய்யலாம்? கண்டிப்பாக அழைக்கலைங்க, கண்டிப்பாக அழைக்கல. இல்லை எதுக்கு சொல்கிறேன், அழைக்கிற சவுண்டு, வார்த்தைகள், தரிசனம், பாரம், தீர்க்க தரிசனம் இதெல்லாம் நம்பவே மாட்டேன். நான் அப்பயே நம்ப மாட்டேன், அதான் நம்ப மாட்டேன். வீடு கூட்டணும்னு ஒரு பாரம் இருக்கு இல்லைங்க, அதுதான் அழைப்பு. இல்லை என்ன நினச்சி வந்தீங்க? நான் ஊழியத்துக்கு ஆத்துமாக்கள் அழியிறாங்க, ஆத்மாக்கள் அவர் சாப்பிட, ஆத்மாக்கள் இது பண்ணணுங்கிற. ஆமாம், அவர் அந்த வேலையை செய்யணும், சத்தியத்தை ஊருக்கு சொல்லணும், உலகத்துக்கு சொல்லணும். ஜனங்க நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ள நான் அப்படியே. ஸோ அப்போது ஐபிஎஸ்சி படிக்கிறீங்க, ஐபிஎஸ்சி முடிக்கிறீங்க. சரி சரி. எப்படி இருந்துச்சு ஐபிஎஸ்சி காலேஜெலாம் போய் படிக்கிறீங்க? அங்கேயே நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். அங்கேயும் கேள்வி தான் கேட்டு தான் இருப்பேன். அது நிச்சயமாக என் லைஃப்லாம் சேஞ்ச் பண்ணது கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே ஒரு பாயிண்ட் வருது. ஒரு அம்மா 22 வருஷமாக அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்கய்யா. சரி. திருவிருந்து எடுக்கல. என்னம்மான்னு கேட்டால் நான் ஞானஸ்தானம் எடுக்கலைங்கிறாங்க. என்னம்மா ஞானஸ்தானம் எடுக்கலன்னு கேட்டால், நான் அங்கெல்லாம் ஐபிஎஸ்சில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது தாலியும் கழட்டிடணுமா, ஜுவல்ஸும் கழட்டணும், தாலியும் கழட்டணுமா. ஓ சரி சரி. எனக்கு அங்கே இருந்தெல்லாம் எனக்கு அப்போ தான் எனக்கு டேர்னிங் பாயிண்ட் அங்கே தான் வருது. ஏன்னா ஒரு 22 நீங்கள் யாஸ் எடுக்கும்போது எல்லாம் கழட்டிட்டு தான். அப்போல்லாம் நான் ஜுவல்ஸ்லாம் போட மாட்டீங்க, எடுத்துருப்பீங்க. ஆமாம். பட் அப்போ அது ஒரு கேள்வியாக உங்களுக்கு எழுப்புச்சு ஐபிஎஸ்சியில். ஆமாம், என்ன இவ்வளோ கொடுமையாக இருக்குது நாட்டில். பட் சிபிஎம்ல அப்படி தானே இருந்திருக்கும். சிபிஎம்ல கலெக்டர்னு கூட சொல்ல மாட்டாங்க, ஆனால் அது வந்து ரொம்ப நியாயம் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ஐபிஎஸ் வந்து ரொம்ப இதை விட ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. சரி 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 சரி. அதனால அதோடைய ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிக்கல. ஆமாங்க, இந்த ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு 22 வருஷம் திருவது தராமல் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு. ஓகே ஓகே. அப்படி ஒரு தடையை நம்ம அது அப்படி உண்மையிலே இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அது அப்போ தான் ஆராய்ச்சி பண்ண பார்க்குறேன். அப்படிலாம் பார்க்கும்போது அப்படிலாம் இல்லை, என் கண்ணுக்கு தெரில, நான் என்னுடைய அறிவுக்கு தெரில. சரி சரி சரி. அதனால் வந்து எனக்கு அப்பயும் திரும்பி ஐபிஎஸ்லேயும் போயிட்டு எனக்கு ஐபிஎஸ்ல இருக்க முடியல என்னால். இந்த ஒரு பிரச்சனைனால. அப்படி 3 வருஷம் படிச்சுட்டீங்க. வேறு அங்கே எனக்கு வேறு வழியே தெரியாதுங்க. நான் ஒரு எடுப்பார் கைப்பள்ளிய மாதிரி எனக்கு உலகமே தெரியாது. எப்படி படிச்சிங்க நீங்கள்? காசுலாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இல்லைங்க, நீங்கள் நினைக்க மாதிரி அந்த மாதிரி பெரிய காலேஜ்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 30 பேர் சேர்ந்து படித்தாங்க, அவ்வளோதான். என்கிட்ட ஃபீஸே கேட்கல. ஓ கேட்கவே இல்லை? கேட்கவே இல்லை. நான் அங்கேயே தங்கிட்டு அங்கேயே சாப்பாடுலாம் அப்படியே. ஆமாம், அப்படி கொடுத்துட்டாங்க, அப்படியே படிச்சிட்டாங்க. ஸோ அப்படி முடிச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன? அப்புறம் அதை முடிச்சிட்டாங்க. அப்புறம் 3 வருஷம் முடிச்சுன்னா அப்புறம் ஊழியத்துக்கு போகணும். சரி. ஊழியம் போட்டு கொடுங்கன்னு கேட்குறேன். அப்போ திடீர்னு புதுசாக ஒரு சட்டம் போடுற மாதிரி, கல்யாணம் பண்ணாமல் ஊழியம் பண்ண மாட்டோம். இது தெரியாமல் 3 வருஷம் நீ பைபிள் காலேஜ் படிச்சிட்டேன், கல்யாணம் பண்ணால் தான் ஊழியன்ட்டாங்க. நான் ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க பாஸ்டர், நான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் முடியவே முடியாட்டேன். கல்யாணம் பண்ணு, ஊழியம் பண்ணு. விசிட்டிங் வந்து எப்படி போவேன் நீ கல்யாணம் பண்ணாமல்? நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் நீங்கள் நீ சும்மா கூட ஊழியம் பண்ணிட்டாங்க. சரி. அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வரும்பொழுது பைபிள் காலேஜ் முடிச்சாச்சு, இங்கே ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். நான் வரும்பொழுது தான் எனக்கு கல்யாணம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணி ஊழியம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். முஸ்ரிக்கு அனுப்பிட்டாங்க ஐபிஎஸ்ல. ஆமாம், இங்கே ஆரம்பிக்கலாம் தான் நான் வந்துட்டேன். இங்கே ஆனால் இங்கே எதாவது சர்ச்சை ஆரம்பிக்கலாம். அதான் கல்யாணம் பண்ண தான் ஆரம்பிக்கிட்டாங்க. அப்போ எங்கே தங்கியிருந்தீங்க? எங்கள் வீட்டில் தான் இருக்கிறேன். சரி, வீட்டில் தான் இருக்கிறேன். வீட்டில் சண்டை போட்டலாம், துரத்தலாம் இல்லை, என்னோட தான் பிரச்சனை, மற்றபடி வீட்டில் தான் இருப்பேன் நான். சேலத்துலேருந்து எப்படி முசிறிக்கு வந்தீங்க? அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்ததுனால இங்கே முசிறிக்கு வரும்போது ஃபேமிலி வந்துருச்சு. அதனால் நீங்களும் கூட அப்படி நானும் இங்கே வீட்டிலலாம் நார்மலாக பேசுவாங்க, அவ்வளோதான் இல்லை? நார்மலாக பேசுவாங்க, சோழ மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், ஆனால் நான் வீட்டில் சாமியை பற்றி பேசக்கூடாது. சரி 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 சரி. அதில் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஓகே. அப்படி இருந்தீங்க. பொண்ணு யார் பார்த்து? இப்போ அதான் கல்யாணத்தில் வந்து இப்போ பிரச்சனை. இப்போ
அப்பா அம்மா எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க, பிச்சைக்காரியை கல்யாணம் பண்ணு, குஷ்டரோகியை கல்யாணம் பண்ணு, விதவியை கல்யாணம் பண்ணு, நீ யாரை வேணால் கல்யாணம் பண்ணு, ஒரு முஸ்லீமை கல்யாணம் பண்ணு, ஆனால் நீ கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஓ ஏன் அப்படி? ஏன் அந்த விதத்தில் ஏன் அப்படி அந்த அளவுக்கு ஆர்த்தடாக்ஸாக இருக்காங்கன்னு சொன்னால் ரொம்ப இதாக இருப்பாங்க, ரொம்ப இதாக இருப்பாங்க. இல்லை வேற ரிலீஜன் கூட ஓகேன்றாங்க. ஆமாம், இதை மட்டும் அது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு தாழ்ந்த ஜாதி சாமின்னு சொல்கிறாங்க. ஓ அவங்க மென்டாலிட்டி. ஓகே ஓகே. அவங்க கேஸ்ட் பேரை சொல்லி சொல்லுவாங்க, அப்படியா இது வந்து இந்த சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன எப்படி பண்ணு பார்த்தீங்க? அப்போ நான் அவங்களுக்காக நான் ஹிந்து எங்கள் அம்மா சொந்தக்காரன் போனால் கல்யாணம் பண்ண முடியாது இல்லை. சரி சரி சரி. அதனால் நான் பண்ணவே முடியாதுன்ட்டேன். சரி, நானும் பண்ண முடியாதுன்ட்டேன். அவங்களும் நான் வந்து உங்கள் கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்ட பிறகு இப்போ இவங்க ஃபேமிலி வந்து இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்து ஆண்டவருக்காக தான் வெளியே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓ இவங்க மனைவி. ஆமாம். எனக்கு எப்படி கடவுளை பற்றி தெரியும் அப்படின்னு சொன்னால், எங்கள் அம்மாச்சி வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. பேரலிசிஸ் அட்டாக் மாதிரி அவங்களுக்கு ரொம்ப படுத்த படுக்கையாக இருப்பாங்க. எங்கள் தாத்தா அம்மாச்சிலாம் மலேசியாவில் இருந்து இங்கே வந்தவங்க. அம்மாச்சி இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிது. அம்மாச்சி கூட வேலை பார்த்தவரோட மாமியார் அவங்கெல்லாம் வந்து இறைவனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கள் அம்மாச்சிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க இயேசுவை பற்றி பாட்டு பாடினாங்கன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா அதே பாட்டில் ஈசனேன்னு போட்டு பாடுவாங்க. எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே அப்படின்னா எங்க அம்மாச்சி வந்து எல்லாம் ஈசனே எனக்கு எல்லாம் ஈசனேன்னு பாட்டை மாற்றி எழுதி அவங்களுக்கு எதிர்பாட்டு பாடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்படியே கிறிஸ்தவ பாட்டை அப்படியே இதா ஆமாம் அப்படியே மாற்றி பாடுவாங்க. ஆனால் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உடம்பு சரியில்லாமல் போனோடனே அவங்களாம் மனசுக்குள்ளே வேண்டி இருக்கிறாங்க, இது மாதிரி இவங்க சொல்கிறாங்க நீங்கள் தான் கடவுளாக இருந்தால். எனக்கே தெரியும், நான் சின்ன பிள்ளையில போகும்போதே எங்கள் அம்மாச்சி வீடு முழுக்க போட்டாவாக இருக்கும். என்ன பண்ணிட்டாங்க, நீ தான் உண்மையான சாமியாக இருந்தா, ஏசு சாமின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் தான் உண்மையான சாமியாக இருந்தா இனி வந்து நான் 2 பேத்துக்கு நடுவில் நிற்கிறேன், யார் உண்மையான சாமியோ அவங்க இழுத்துக்கங்க அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அன்னைக்கு படுத்திருக்கும்போது என்னாச்சுன்னா அப்படியே வந்து ஒரு மேய்ப்பெண் மாதிரி கையில் கோல் வச்சுக்கிட்டு ஆட்டோட வந்து ஒரு கண்ணாடியை இவங்க கையில் கொடுத்துருக்குறாங்க. சரி, அந்த அதுக்கப்புறம் எங்கள் அம்மாச்சிக்கு உடனே உடம்பும் நல்லாயிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எங்கள் அம்மாச்சி சாகிற வரைக்குமே கண்ணாடியே போடல. அப்புறம் அவங்க அப்படியே கடவுளை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அப்புறம் தாத்தா அம்மாச்சிலாம் ரசிக்கப்பட்டு அவங்க சர்ச்சுக்கு போகும்போது எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. வரும்போது அவங்களோட நான் சின்ன பிள்ளையிலேருந்து போய் அப்போ அம்மாச்சி கூட போக போக அப்படியே கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் கடவுள்கிட்ட எந்த விஷயம்னாலும் சாமி எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே கேட்டு கேட்டு அப்படியே வந்தேன். அப்படி காலேஜில் எம்ஏ படிக்கும் பொழுது எப்படின்னா, நான் காலேஜ் வந்து திருச்சி ஹோலி கிராஸில் தான் படித்தேன். என் பிஏ சேரும்போது அப்போ ஃபஸ்ட் இயர் வந்து 86 சேரும் பொழுது அங்கே வந்து நம்ம தஞ்சாவூரில் வந்து பண்டிதர் தோட்டங்கிற இடத்துல வந்து பிரதர் ஸ்டான்லின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து இந்த இதெல்லாம் யூத் மீட்டிங்லாம் போடுவாங்க. அதுக்கு வந்து நான் போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அங்கே போனால் கரெக்டாக ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அபிஷேக கூட்டம் வைக்கிறாங்க. பரிசுத்த நான் அதுக்கு வரைக்கும் எனக்கு பரிசுத்த ஆவியோட அபிஷேகம்லாம் கிடையாது. அப்போ அங்கே போய் நான் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கும் போது பரிசுத்த ஆவி அபிஷேகம்னு சொல்கிறாங்களே எப்படின்னு தெரியலையே சாமி, எனக்கு உங்கள் அபிஷேகத்தை கொடுங்கன்னு கேட்கும்போது கடவுள் எனக்குள்ளே அவருடைய அபிஷேகம் வந்தது. அந்த அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறமே எனக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றம். அப்போ அப்படியே தீவிரமாக அந்த ப்ரேயர்லாம் தொடர்ந்து போக போக எங்கள் வீட்டுக்கும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ப்ரேயர் பண்ண வந்து நிறைய பேருக்கும் நல்லாகும். அப்போ அந்த சமயத்தில் வந்து ஏன்னா எல்லாம் ஹிந்து ஃபேமிலினால பக்கத்தில் எல்லாம் சொல்லி கொடுத்து எங்கள் அப்பா கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டார். கிட்டத்தட்ட எங்கள் அப்பாவும் கடவுளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்சுக்கிட்டுமே வந்து அப்புறம் எல்லாம் சொந்த பந்தத்தோடைய டார்ச்சரில் இது மாதிரி நீங்கள் அங்கே போகாதீங்க, சர்ச்சுக்கெலாம் போகக்கூடாது, நீங்கள் இயேசுவை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப பிரச்சனை தீவிரமாயிருச்சு. அப்புறம் வந்து ஒரே ஒரு வார்த்தை, எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் அங்கே போனால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்ட்டார். சரி, நான் எனக்கு 2 தம்பி, நான் பெரிய தம்பியும் எங்கள் அம்மா 3 பேரும் நாங்கள் வந்துட்டோம். எங்கள் அப்பா துரத்தி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போச்சு. அம்மாவை அடிச்சு தாலியெல்லாம் பிடுங்கிட்டு வீட்டை விட்டு உங்களை அனுப்பிட்டா 3 பேர்த்தையுமே. ஆமாம், எல்லாருமே கூட்டமே வச்சுட்டாங்க.
கூட்டமே வச்சுட்டாங்க. உங்களுக்கு ஏசு வேணும்னா கூட்டம்னா ஊர் கூட்டம் மாதிரி ஊர் கூட்டமே வச்சுட்டாங்க. பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து அங்க போகணுன்னா நீங்க இங்க வரக்கூடாது, உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்ட்டாங்க. எங்க அம்மாவும் தம்பியும் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, நாங்க வந்து எங்களுக்கு இயேசு தான் முக்கியம், அதனால நாங்க வந்து எங்களுக்கு பணம்லாம் தேவையில்ல, எல்லாம் கடவுள் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரிஞ்சு வந்து அப்படியே அதுல இருந்தே விசுவாசத்துல தான், எந்த நம்பிக்கையும் கிடையாது. அதெல்லாம் அப்படியே இருக்கிறீங்க. அப்போ உங்க மேரேஜ் ஸ்டேஜ் வருது இல்லையா? அந்த மேரேஜ் அது எப்படி நீங்க அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க? நான் வந்து அலையன்ஸ் பார்க்கறத விட நான் வந்து சிபிஎம்ல சிஸ்டரா போற அந்த நன்னா சிபிஎம் நன்னா போறதுக்கு அந்த ஐடியா தான். அதுக்கெல்லாம் ஏற்பாடுலாம் அந்த அளவுக்கு தெரியாது எங்களுக்கு. சரி சரி சரி. ஆனா போகலாம் அப்படிங்கிறதுல சரி அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக் வந்துச்சு. உங்களுக்கு திருமணம் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி சரி. அப்போ வந்து அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னோடனே அப்போ எனக்கு என்னன்னா, சரி இப்போ இப்படி நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம், சரி இது வந்து கொஞ்சம் பிரேக் ஆன மாதிரி இருக்கு, அடுத்து கடவுள் என்ன நமக்கு பாதை காட்டுறாரோ தெரியல அப்படின்னு சொல்லி அதுக்காக ப்ரேயர் பண்ணும்போது தான் அந்த டைம்ல தான் இவங்க வந்து ஊழியத்துக்கு பாஸ்டர் அவங்க ஊழியத்துக்கு போற மாதிரி, அப்போ வந்து கல்யாணம் பண்ணாதான் ஊழியம் செய்யணுங்கிற மாதிரி இவங்களுக்கும் சொல்லவும், அப்போ வந்து பொண்ணு பார்க்கும் பொழுது என்னன்னா, எனக்கு டவுரிலாம் எதுவும் வேணாம், கொடுக்குறவங்களாம் வேணாம், நல்லா கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா, நாங்கள் ஆரம்பத்தில் போன இதில் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் அறிமுகம் தான். பட் ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் சிபிஎம் நன்னா போன்னு நினச்சிங்க. ஆமாம். அப்புறம் போய் கல்யாணத்தை ஓகே நீங்கள் அதுதான். அப்போ இவங்க வந்து கேட்கும் பொழுது நான் யாருமே மெயினாக நான்லாம் முடியாதுன்ட்டேன். அப்படியே முடியவே முடியாதுன்ட்டு. அப்போ வந்து நான் போன பாஸ்டர் அப்போ சிபிஎம்ல இருந்த ஒரு பிரதர், அவரு எங்க ஃபேமிலி பிரச்சனை ஃபுல்லுமே அவருக்கு தெரியும். அவரு இப்போ இறந்துட்டாரு. அவரு தான் வந்து சொன்னாரு, ஒருவேளை வந்து இது வந்து கடவுள் கொடுத்த வாய்ப்பா இருந்தா என்ன பண்ணுவ, தம்பி எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான், அவங்க அம்மாவும் சீக்கிரம் செத்து போயிடுவாங்க, அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் அவர் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், அந்த பிரதர்கிட்ட, நான் அப்படி ஒரு பாதை போனேன், அது ஏதோ தடங்கள் மாதிரி வந்துருச்சு, இனி எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதையே நான் கேட்டுக்கிறேன். ஒரு வழியாக எப்படியோ ஜெபம் பண்ணி இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, முதல்ல எங்கள் அம்மா ஒத்துக்கல, எங்கள் அம்மா ஒத்துக்கல, இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் வேணான்னா வேணான்னு நிப்பாட்டிடலாம், நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் இதுக்கு வந்து. நீங்கள் அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு? நீங்கள் ஆக்சுவலாக பார்க்க போனீங்களா? அந்த இவங்க சம்மதிக்கிறது கொஞ்சம் லேட் ஆச்சோ? பிடிச்சிருச்சா? பொண்ணை பார்த்து பிடிச்சிருச்சா? இல்லை, பொண்ணை பார்த்து எனக்கு பிடிச்சுன்னு சொல்ல முடியாது, இவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எனக்கு தெரியும். ஓகே ஓகே. இல்லை, இவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். சரி சரி. இவங்களும் அவங்க அம்மாவும் மணிக்கணக்காக அழுது வேண்டுவாங்க. இது ஒன்றுக்கே நான் அடிக்ட் ஆகிட்டேன். சிபிஎம் பேக்ரவுண்ட்லாம் இருந்தேன், அதனால ரெண்டு பேத்துக்குமே அந்த இது. சிபிஎம் நன்னா ட்ரை பண்ணுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ எப்படி என்ன சொன்னீங்க? இல்லை, அதான் சொன்னேன். நான் இப்போ இன்னும் சொல்லப்போனால் நான் சொல்லிட்டேன், அதான் கடவுள் ஆண்டவர் ஓகேன்னா பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம், நீ ஆண்டவர்கிட்ட கேளு. சரி சரி சரி. ஓகே 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 ஓகே. அப்போ எப்போ மேரேஜ் பண்ணி? எந்த 95 மே மாதம் 12ஆம் தேதி மேரேஜ். அது ஒரு அவசரமா தான், ஏன்னா ஊழியம் ஆரம்பிக்கணும்ட்டு அவங்க அவசரப்படுத்திட்டாங்க. சரி சரி. அதனால திருமணம் பண்ணி ஆகணுங்கிற போது. இப்போ இவங்ககிட்டயும் கையில காசு இல்லை, என் கையிலையும் காசு இல்லை. என் கையில் அமௌண்ட்ல இருந்துச்சு, நான் சம்பாதிச்ச காசு நிறைய இருந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு கடன் கேட்டான், நான் என்னது கொடுத்ததும் பார்க்காம அம்மா அப்பா அக்கா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன். ரொம்ப டியர்மோஸ்ட் ஃப்ரெண்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பிறந்ததுலேருந்தே ஃப்ரெண்டு. சரி சரி. வாங்கிட்டு சூசைட் பண்ணி இறந்துட்டான். ஓகே. பிசினஸ் போய் லாஸ் ஆயிட்டாரா? இல்ல பிசினஸ்லாம் லாஸ் இல்லை, எல்லாமே இருக்குது. சூசைட் பண்ணிட்டான். பர்சனல் விஷயமா ஃபேமிலி ஃப்ரெண்ட் நினைக்கிறாங்க. ஈமச்சடங்கு நான் தான் செய்கிறேன், என் செலவு தான். ஹாஸ்பிட்டல்லேருந்து அவனை வீட்டுக்கு கொண்டதுலேருந்து கருமாதிலேருந்து எல்லா செலவும் நான் தான் பார்க்குறேன். சரிப்பா, என் கடனை கொடுத்துருப்பா, இத்தனை லட்சம் வாங்கியிருக்கிறான், எழுதி வச்சுட்டு செத்துருக்கிறான், அதையும் காமிச்சவங்க அம்மா அழுகுறாங்க, இவ்வளோ எழுதி வச்சுட்டு போயிட்டான் பாருப்பா அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு. சரி, ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு எனக்கு தர வேண்டியதை கொடுங்க. அவன் சொல்கிறான், என் காருகர்லாம் இருக்குது, எல்லாத்தையும் வித்துட்டு இவன்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு செத்துட்டான். சரி சரி சரி. 3 மாதம் வச்சு கேட்டால் அவங்க அண்ணன் நீ யாருன்னு கேட்குறான். அதனால அவங்க பக்கமும் ஜீரோ. யாரு? ஓகே ஓகே. அவங்க தரல. அப்ப அது நீங்களும் பெரிய இது பண்ணாங்க. அதனால எனக்கு அங்கேயே வீட்லயும் பிரச்சனை, ஜீரோவே இல்ல. வீட்லயும் பிரச்சனையா இருந்திருக்கும்ல. உங்க நம்பி தானே பணம் கொடுத்துருப்பேன், அந்த மாதிரி தான் போகும். அதுவும் பிரச்சனை. ரெண்டாவது, நான் இந்த கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தான் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்கள, அதனால அவங்க ஹெல்ப்பே பண்ண
கல்யாணம்னாவே பேச மாட்டாங்க. அப்போ நாங்கள் போய் எப்படி ஹெல்ப் கேட்பேன்? அவங்க சைடும் 0. சரி. எங்க பக்கமும் 0. எனக்கு என்ன, எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. எங்க சைடு எங்க அப்பா கிட்ட சரி ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லனா, எங்க அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, நான் பார்க்குற மாப்பிள்ளை கல்யாணம் பண்றதுன்னா உனக்கு எல்லாம் செய்கிறேன், இல்லைன்னா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால எங்க சைடும் வந்து 0 தான். 0. இந்த 0ல எப்படி சேரும் போது எப்படி மேரேஜ் நடந்துச்சு? மேரேஜ் கல்யாணங்கிறது சிரிப்பா தான் இருக்கும். எங்க ஏதோ மண்டபம் பிடிச்சிங்களா, இல்லை சர்ச்சா? சொல்கிறேங்க, நான் 3 வருஷமா பைபிள் காலேஜ் மார்த்தாண்டத்தில் படித்ததுனால சரி 10 ரூபா 5 ரூபா காணிக்கையாக சேர்த்து வச்சு ஒரு 900 ரூபா 800 ரூபா எவ்வளோ கையில் இருந்துச்சு. சரி சரி. இதுதான் என் கல்யாணத்துக்குரிய சொத்து. ஓகே. இதுக்குள்ளே என் கல்யாணத்தை முடிக்கணும். சரி, அதனால கண்டிப்பாக பத்தாது. அவங்க வீட்டு சைடு எதுவும் உங்க காசு இல்லை கொடுக்கறதுக்கு எதுவும் உங்கள்கிட்ட எதுவும் இல்லை? சரி. அப்பதான் வந்து ஒரு சின்ன தோடு எங்க அம்மா மூக்குத்தி தோடு போட்டிருந்தாங்க. சரி. அப்ப நாங்க துறையூர்ல வந்து சிபிஎம் சபைக்கு போயிட்டு இருந்தோம். அப்ப வந்து அது அப்ப அஸ்திபாரம் போடுறது கட்டுறது. சரி. அப்படி சொன்ன உடனே முதல்ல இருந்தது எங்ககிட்ட அதுதான். அதை கொண்டு போய் காணிக்கையா கொடுத்துட்டோம். அதை காணிக்கையா கொடுத்தோம். எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. எல்லா நகையும் கொடுத்துட்டாங்க. நான் அந்த டயத்துல தான் நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த நகையை வாங்கி நம்ம அனுசரிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணலான்னு நான் போறேன். சரி சரி. அங்கே போனால் 2 பேரும் பிராய்லர் கோழி மாதிரி உட்காந்துருக்கவும், ஏன் குளிச்சுட்டு நகை போடலையான்னு கேட்டேன். ஓ, அதை சொல்ல மறந்துட்டேன். இல்லை, காலைல கேட்டேன், சர்ச்சுக்கு போனாங்க, சர்ச்சுக்கு கட்டுறது கேட்டாங்க. சரி. நாங்கள் 2 பேரும் கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் என்ன பேசுறேன் நான். ஓ, இதெல்லாம் அந்த கல்யாண டைம்ல நடந்தது. சரி. அப்புறம் என்ன நடந்துச்சு? 200 ரூபா தான். அப்புறம் மண்டபத்தை பார்க்க காசு இல்லைங்க. அப்போ கல்யாணம் பண்ண உடனே நினைச்சே பார்க்க முடியாது வச்சுக்கோங்களேன். சரி, கல்யாணம் பண்ணால் வீடு வேணும், ஊழியத்துக்கு இடம் வேணும். அதனால ஒரு இடம் பார்த்தா ஒரு 350 ரூபாய்க்கு ஒரு வீடு வாடகை கிடச்சிச்சு. சரி சரி. அதுவும் கல்யாணம் பண்ண தான் போகணும். இப்போ சொல்லிட்டு நாங்கள் எங்கே கல்யாணம் பண்ணுறது தெரியல, கையில் காசு இல்லை. அப்போ வீட்டுக்காரங்க மட்டும் சொல்லிட்டு இன்னிலேருந்து நாங்கள் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் இருந்தது ஓடு வீடு. அவங்க ஓனர் இருந்த வீட்டுக்கு மேலே ஒரு 25க்கு 25 ஒரு மொட்டை மாடி டெரஸ், அது அங்கே கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் கல்யாணம் நடந்துச்சுங்க. என் கையிலையும் காசு இல்லை. நானும் புது ட்ரெஸ் எடுக்கல, இவங்களும் புது ட்ரெஸ் எடுக்கல. அப்புறம் டீ தரல, காஃபி தரல, ஃபோட்டோ எடுக்கல, வீடியோ எடுக்கல, ஷாமியானா பந்தல் போடலை, சேர் போடலை, கீழே உட்காரத்து கூட பாய் போடலை. சரி. வெயிலில் மொட்டை மாடியில் கல்யாணம் நடக்குது. என்ன செய்யணும்னு தெரியல. எத்தனை பேர் வந்தாங்க? வந்தது மிஞ்சி போச்சுன்னா ஒரு 80 பேர் 50 பேர் கூட இருப்பார். அவ்வளோதான், அந்த இடமே அவ்வளோதான். அப்புறம் ஒரு வெயில் அடிக்குமே அவங்களுக்கு. அதாங்க வெயில் அடிக்குது. வெயில் அடிக்குது என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது வயசு வந்து 85க்கு மேலே இருக்கும். சரி சரி. பாஸ்டர் முத்து ஐபிசி பாஸ்டர். சரி. இப்போ என்ன செய்யலான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவரை மேற்க பார்த்து உட்கார வச்சு, சரி, நாங்கள் கிழக்கு பார்த்து உட்காந்துட்டு ஒரு கீத்தை ஒரு பின்ன சொல்லி தென்னை மட்டையை கொண்ட சொல்லிட்டு பின்னி, சரி, அவருக்கு மட்டும் தலைக்கு நிழலுக்காக வச்சு டேபிள் ஓஸ் வாங்கி சேர் ஓஸ் வாங்கி அவருக்கு மட்டும் தான் டேபிள் சேர். நீ பொண்ணு மாப்பிள்ளலாம் இப்போ நாங்கள் நின்றுக்கிட்டே இருக்கிறோம். எல்லா சடங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அது கூட நான் இல்லை, சேரா ஸ்டூலாக நான் நின்னமான்னு கூட நான் இல்லை. எல்லா சடங்கும் முடிச்சுட்டு அது அப்படியே பொண்ணு எங்களுக்கு கிடையாது. அது சரி சரி. கடைசியில் என் கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் எல்லாம் இப்படி தான் பார்த்தாங்க என் கல்யாணத்தை. ஏன்னா எல்லாரும் அவங்க கிழக்கு பார்த்து உட்காந்துட்டாங்க. மார்னிங் 8 மணிக்கு கல்யாணம் அப்படின்னா எல்லாருமே கிழக்கு பார்த்துட்டு உட்காந்து எல்லாம் இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி. எங்கள் அம்மாலாம் வந்து அழுது கண்ணீர் தான் காணிக்கையாக கொடுத்தாங்க. சரி 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 சரி. வீணா போயிட்டா, இவ்வளோ படித்து எம்எஸ்சி எம்ஃபில் எம்எட் பிஹெச்டி முடிச்சுட்டு இப்படி கல்யாணம் பண்ணி இப்படி வந்து நீ எப்படி இருக்க வேண்டியவன், நீ இப்போ எப்படி இருக்கிற, இந்த கல்யாணம் எப்படி நடக்கணும் அப்படின்ட்டு எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா எல்லாருமே அழுதுட்டு தான் போனாங்க கல்யாணத்தில். வீணா போயிட்டான், செத்து போயிட்டான். கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டில் யாரும் ஒத்துக்கலை. எங்கள் அண்ணனும் ஒத்துக்கலை, எங்கள் அப்பாவும் ஒத்துக்கலை, யாருமே ஒத்துக்கல. யாருமே ஒத்துக்கல. நான் ஆனால் வெயிட் பண்ணேன். நீங்கள் ஒத்துக்காம நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி. 2-3 மாதம் ப்ரேயரில் வச்சு நீங்கள் வராட்டினாலும் பரவாயில்ல, நான் பத்திரிக்கை உங்கள் பேருக்கு நான் போடணுமா, நான் போய் நான் ஊழியம் பண்ண போகிறேன், உங்களோட பெர்மிஷன் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்ச பிறகு அப்புறம் கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. கடைசியாக கல்யாணத்துக்கு மட்டும் வந்து உட்காடுறேன். சாப்பிடல. ஆக்சுவலாக யாருமே சாப்பிடல. சரி சரி சரி. அந்த அளவுக்கு சாப்பாடெல்லாம் நான் அதெல்லாம் இன்னும் பெரிய கதை. சாப்பாட்டு காசு இல்லைனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரு நீங்கள் மொய் போடுங்க ஆண்டவர். என்னன்னு கேட்டால், எனக்கு பத்திரிக்கை அடித்தா யாரும் வரக்கூடாது, வந்தா ஆமாம் வரக்கூடாது, வந்தாங்கன்னா எனக்கு சாப்பாடுறதுக்கு காசு கொடுத்துரும், வரவனுக்கு சோறு போகிறதுக்கு காசு இல்லைங்கிட்ட. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 4000 ரூபாங்க 2 இட்லி ஒரு பொங்கல் வந்து 4000 ரூபா. சரி.
நான் 3000 ரூபாய்க்கு கிடைக்குமான்னு கேட்குறேன். கடைக்காரர் சிரிக்கிறாரு. அப்பெல்லாம் தர முடியாதுங்க, இதுவே கடை இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் தரேன் அப்படின்னாங்க. அப்புறமே 4 ரூபாய்க்கு கொடுங்கண்ணே. சரி, 4 ரூபாய்க்கு தரலன்னாரு. கிளம்புட்டாரு. நான் கல்லா விட்டு கிளம்பவே இல்லை. இட்லியோட சைஸு குறைங்க, பொங்கலோட அளவு குறைங்கன்னு அவர் தலையில் கை வச்சுக்கிட்டாரு. உனக்கான இட்லி சைஸும் குறைக்க முடியாது, பொங்கல் அளவும் குறைக்க முடியாது, நான் 4 ரூபாய்க்கு தரேன், நீ கிளம்புப்பா எப்போ போய் வரணும் அப்படின்னாரு. சைக்கிளில் ஓசு வாங்கி சைக்கிளில் பின்னாடி வச்சு நான் தள்ளிட்டு வரேன் என் கல்யாண சாப்பாடு ஹோட்டல்லேருந்து. நீங்கள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்தது கல்யாணம்? எனக்கு கல்யாணங்கிறத விட கடவுளோட ஊழியம் செய்கிறோம், சரி, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நம்பிக்கையாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் முடியுது, வீடுலாம் வாடகை பிடிச்சிருந்தீங்களா? எங்கே? வாடகைக்கு தான். 350 ரூபா வாடகையா? சரி. அதுக்கே 100 தடவை மாற்றிடுவாங்க. இன்னொரு வீடு 300 ரூபானா அந்த வீட்டுக்கு போகலான்ட்டு அந்த வீட்டுக்கு ஜாமான்லாம் எடுத்து. சாமான் கம்மியாக தான் இருக்கும்ல, எதுவுமே இருக்காது. அதெல்லாம் சொன்னா நீங்களும் நம்ப மாட்டீங்க, உலகமே நம்பாது. உலகமே நம்பாதுங்க. நிஜமா ஜீரோல தான். ஆமா, ஒரு பழைய இரும்பு கடையில் போயிட்டு சீமண்ணை ஊற்றி எரிக்கிற ஸ்டவ்வை நான் விலைக்கு வாங்கிட்டு வரேன், செகண்ட் ஹேண்டு. சரி 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 சரி. இப்படிதான் வாழ்க்கை ஆரம்பிச்சது. அதுக்கே கையில் காசு இல்லாமல் தான் உட்காந்துருந்தேன். அப்புறம் சரி வேறு வழி இல்லை, வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போய் கேட்டு லோக்கல் இருக்கிற இங்கிலீஷ் மெடிக்கல் ஸ்கூலுக்கு போய் கேட்டாங்க. 250 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. ஓ, 250. 250. சரி. அப்போ நேராக விட்டு நான் பிரின்ஸ்பால்கிட்ட போயிட்டேன். நான் 250 ரூபா அப்படினால நான் பகற்குள்ள அடிக்கிறீங்க, எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும்? வீட்டு வாடகையை 350 ரூபா விளையாட்டுக்கு சொன்னேன். உடனே பெல் அடிச்சு ஜெயந்தி மேடத்தை கூப்பிடுங்க, சரி அப்படின்னு கூப்பிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டாரு. டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம்.